இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதாவது எனக்கு அவுட்புட்டில் 1லேருந்து 5 வரை வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதில் வந்து எனக்கு 3ன்ற ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணோம்னா கண்டினியூ அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டு ஸ்கிப் எனி வேல்யூ வி கேன் யூஸ் அஸ் அ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 1லேருந்து 5 வரை பிரிண்ட் ஆகணும். அதுக்காண்டி நான் ஃபார் அப்படின்ற இந்த லூப் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பில் நான் வந்து இன்டிஜர் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1என்ற ஒரு வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு கண்டிஷன் வந்து ஏ லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிடுறேன். அப்போ எனக்கு 5 வரை பிரிண்ட் ஆகும் அண்ட் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபார் லூப் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சைட் ஆஃப் ஃபார் லூப்பில் எனக்கு 3ன்ற வேல்யூ தான் எனக்கு ஸ்கிப் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு ஸோ 3 இருந்துச்சுன்னா ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எப்போ ஏவோட வேல்யூ 3 இருக்கோ அப்போ வந்து எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த இஃப்க்குள்ளே வரும். ஸோ வந்தது நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ அப்படின்ற அந்த கீவேர்டை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணுற மூலிமா எனக்கு அந்த வேல்யூ வந்து ஸ்கிப் ஆகிரும். டேரெக்டாக பேக் வந்து எனக்கு இந்த வேல்யூ 3 + 1 4ன்றது போயிடும். ஸோ அப்போ நான் இதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் இந்த கன்சோல் ரைட் லைனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு 1 2 பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்கிப் ஆகிட்டு 4 and 5 எனக்கு இப்போ அவுட்புட்டில் ஷோ பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ என்ற இந்த வேரியபிளை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கால் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் நம்ம எதிர்பார்த்தபடி 1 and 2 and 3 இருக்காது, 4 and 5 வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ரன் பண்ணிருக்கிறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 இருக்குது அண்ட் 5 இருக்குது. ஸோ 3 இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சிங்கிள் வேல்யூ தான் டிக்ளேர் பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படினாலும் ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். நான் திரும்ப இந்த இஃப் கண்டிஷனை காப்பி பண்ணி கூட நான் இந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 4 ஸ்கிப் பண்ணால் இந்த இடத்துல நான் 4ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூ ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த மாதிரி நீங்கள் இஃப் கண்டிஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து 1 2 and 5ன்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இது மாதிரி தான் இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஏ வந்து ஈக்குவல் டு 4 இருந்தாலும் எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆர்னா ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூ இருந்தாவே நமக்கு ட்ரூன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க அந்த மாதிரி நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 2 இருக்கும் and 5 இருக்கும், 3 and 4 வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஒரு வேல்யூவை ஸ்கிப் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுறது.